மேட்ச் எப்படி போனா கொஞ்சம் வந்து இவங்க தானே ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் தானே. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து போன வருஷம் மாதிரி லீத்தல் அந்த மாதிரி போலிங்ல பெருசா இல்லை. ஒரு போல்ட்டோட ஓப்பனிங் ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு போலிங்லாம் இல்லை. கொஞ்சம் வந்து ஒரு சொதப்பலான ஒரு போலிங் லைன் அப் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்ஜுரியில இருந்து வந்து ஆடிட்டு இருக்காரு. முதல் 2 மேட்ச்லயும் கண்ணாபின்னு அடிச்சாங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ அவங்கள வந்து அந்த டீமை நம்பி ஓகே சேஸ் பண்ண நம்ம வந்து சேஸ் பண்ணலாம்னு சொல்லி எடுத்தாங்க. டியூவும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுச்சு. ஏன்னா கொல்கட்டா மேட்ச்லேயே வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. குவிண்டன் டிகாக்லாம் கண்டாமினிக்கு அடிக்க ஆரம்பிச்சா. ஸோ சேசிங் அண்டர் லைஃப் ஈஸியா இருந்த கிரவுண்ட் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத விஷயம் நிதிஷ் ராணான்னு ஒருத்தர ஃபார்முக்கு வர வச்சது. மனுஷன் சும்மா கிரவுண்ட்ல வந்து சுத்தி 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 அடிச்சாரு. நிதிஷ் ராணா கிட்ட எப்பவுமே அந்த ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். ஒரு ஐபிஎல்னா ஒரு 3 இன்னிங்ஸ் ஆடுவாரு. இல்ல ஒரு 3 மேட்ச் ஒரு ஒரு தொடர்ச்சியா அங்க ஒரு இன்னிங்ஸ் அப்புறம் காணாம போயிடுவாரு. சேம் கம்ப்ளைண்ட் நம்ம சஞ்சு சாம்சனை சொல்ற மாதிரி தான். சஞ்சு சாம்சன் அங்கொன்னு இங்கொன்னுமா இருக்கும், அப்புறம் டக்குனு அப்படியே காணாம போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனா இன்னைக்கு நிதிஷ் ராணா அந்த கேம் அப்படியே வந்து அந்த ஒரு 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 ஸ்டேஜை செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். நிதிஷ் ராணா ஆடி இருந்தா ஸ்கோர் 200 கூட தாண்டி இருக்கும். இந்த டிஃபீட் மாதிரி அதிகமாக கூட ஆயிருக்கும். அந்த சிஎஸ்கே போலர்ஸ் டேக் ஆன் பண்றதா இருக்கட்டும், அஸ்வின் அன்செட்டில் பண்ணாம இருக்கிறதா இருக்கட்டும், அங்க வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து இது நல்ல ரொம்ப பேட்டிங் பிச்சு பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து பண்ணதா இருக்கட்டும். ராணா செட்ஸ் அப்பார்ட். கொஞ்சம் வந்து கேமை கையை விட்டு போனாலும் சிஎஸ்கே சூப்பரா புல் பேக் பண்ணாங்க. பத்திரானா திருப்பி ஒரு பழைய ஃபார்மை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. பழைய ஃபார்ம் கரெக்டா வந்து பிடிச்சி கொண்டு வந்துட்டாரு. 100 அஹமத் 8 அவரோட வேலை விக்கெட்ஸ் எடுக்கிறது. அந்த விக்கெட்ஸ் எடுக்கிறது கரெக்டா அவர் எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போலிங் வைஸ் சிஎஸ்கே பெருசா எங்கேயும் தப்பு பண்ண மாதிரி தெரியல. கொஞ்சம் ஜட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டுருக்கலாம் அந்த மாதிரி தோணுச்சு. அஸ்வின் ஒருத்தர் தான் கொஞ்சம் முதல்ல அடிவான கடைசியில புல் பேக் பண்ணிட்டாங்க. ஒரு 200 மேல போக வேண்டிய ஸ்கோரை புல் டவுன் பண்ணி 183 கொண்டு வந்துட்டாங்க. விச் இஸ் அன் ஐடியல் ஸ்கோர். அந்த இடத்துல ஐடியல் சேசிங் ஸ்கோர்.